இன்றைய முக்கிய செய்திகள். கோவை இலையின் முக்கிய பயன்கள் தோல் நோய்களை குணப்படுத்துதல், அரிப்பு மற்றும் அலர்ஜியை தடுத்தல் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல் ஆகும். மேலும் இது காய்ச்சலை குறைக்கவும் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தவும் உதவுகிறது. கோவை இலைகளின் பயன்கள்: தோல் நோய்களுக்கு தோல் அரிப்பு, சிரங்கு, சொறி போன்ற தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்த கோவை இலை பயன்படுகிறது. அலர்ஜி தடுப்பு: தோலில் ஏற்படும் அலர்ஜியை தடுக்கவும் உதவுகிறது. சர்க்கரை நோய் கட்டுப்பாடு: இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. காய்ச்சலை குறைத்தல்: காய்ச்சலை குறைக்கும் தன்மையும் இதற்கு உண்டு. உடல் வெப்பநிலையை சீராக்குதல்: தட்பவெப்ப மாற்றங்களால் ஏற்படும் உடல்நல பிரச்சினைகளில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகா பாலேப்பள்ளி ஊராட்சி எலத்தகிரி கிராமத்தில் அமைந்துள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டி அவல நிலை குறித்து நமது சமத்துவ குரல் நாளிதழ் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் ஆய்வு செய்து மேல்நிலை குடிநீர் தொட்டியை இடித்து புதிய மேல்நிலை தொட்டி அமைக்க அரசுக்கு பரிந்துரை செய்திருப்பதை அறிந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு எங்கள் சமத்துவ குரல் நாளிதழில் சார்பாகவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை முதல் 4 நாட்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. கரூர் துயரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படும். சபாநாயகர்: கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைப்பு. உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவில் 2 IPS அதிகாரிகள் தமிழ்நாடு கேடராக இருக்கலாம், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. அரசியல் கட்சிகளுக்கு நெறிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கில் எப்படி கிரிமினல் வழக்கின் வரம்பிற்குள் தனி நீதிபதி விசாரித்தார் என விளக்கம் கேட்டுள்ளோம். எந்த ஆவணங்களையும் பரிசீலிக்காமல் தன்னிச்சையாக தனி நீதிபதி SIT விசாரணைக்கு உத்தரவிட்டது எப்படி என விளக்கம் கோரப்பட்டுள்ளது. SIT விசாரணைக்கு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் பல கேள்விகள் எழுவதால் நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள்: உண்மையும் நீதியும் வெளிவரும். தவிக திமுக எங்களை குற்றவாளிகளாக்க பல முயற்சிகள் மேற்கொண்டது. எங்களுக்காக வாதாட வழக்கறிஞர்கள் கிடைக்காமல் தடுக்க முயன்றது. ஆனால் இன்று உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தவறு என உறுதி செய்துள்ளது. மேலும் எங்கள் கோரிக்கையை ஏற்று ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்துள்ளது. நிச்சயமாக உண்மையும் நீதியும் வெளிவரும். ஆதவ் அர்ஜுனா, தவக. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.